மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்டமன்றத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இங்கு எல்லா கட்சியினுடைய சார்பில் அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள், உறுப்பினர்கள், பிஜேபி தவிர அவர் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். இங்கே பிரதான எதிர்கட்சியும் மனதார வரவேற்றிருக்கிறார்கள். அதற்காக நான் முதலில் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடன் நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, நேற்று முன்தினம் இதே அவையில் இருமொழி கொள்கை பிரச்சனை பற்றி பேசுகிற போது ஒன்றை சொன்னேன். எதிர்கட்சி தலைவர் அவர்கள் டெல்லிக்கு சென்றிருக்கிறார்கள். எனக்கு செய்தி கிடைத்திருக்கிறது, யாரை சந்திக்கப் போகிறார் என்று அந்த செய்தியும் கிடைத்திருக்குன்னு சொன்னேன். ஆனால் டெல்லியில் இறங்கிய பிறகு அவர் செய்தியாளர்களை பேசுகிற போது நான் இங்கே அவையில பேசியதை கேட்டிருக்கிறார்கள் நிருபர்கள். நான் யாரையும் சந்திக்க வரவில்லை, எந்த அரசியல் நிலையிலும் வரல, எங்களுடைய கட்சி அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறேன் சொல்லிவிட்டு போனார். அதற்கு பிறகு மாலையிலே பார்த்தால் ஒரு காரில் ஏறி புறப்பட்டிருக்கிறார், இன்னொரு காரில் மாறி ஏறி, இன்னொரு காரில் மாறி ஏறி உள்துறை அமைச்சரை போய் சந்தித்திருக்கிறார். சந்திக்க வேண்டாம் என்று சொல்ல, தவறுன்னு நான் சொல்லல. ஆனால் அதே நேரத்தில் அங்கே போய் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய உரிமையை நான் கேட்டிருக்கிறேன், இருமொழி கொள்கையை பற்றி கூட நான் பேசியிருக்கிறேன் என்று நிருபரத்தில் சொல்லியிருக்கிறார். சென்னையில் வந்து இறங்கிய பிறகு அதற்காக நான் உள்ளபடியே இந்த அவையின் சார்பில் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தெரிவிக்க அதே நேரத்தில் எப்படி இருமொழி கொள்கையை பற்றி வலியுறுத்தி வந்துருக்கேன்னு சொன்னாரோ, அதேபோல் இந்த பிரச்சனையும் அடுத்த முறை டெல்லிக்கு செல்கிற போது அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை வைத்து என் உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆமன்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரை இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரை இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. 2025-26 ஆண்டுக்கான மானிய கோரிக்கையின் மீது விவாதமும் வாக்கெடுப்போம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தவறுன்னு சொல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட முதலமைச்சரின் தீர்மானம், அரசினர் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாஜகவை தவிர்த்த மற்ற அனைத்து உறுப்பினர்களும் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். பாஜகவோடு அதிமுக கூட்டணி அமைக்கும் அப்படின்னு பேசப்பட்டு சொல்லப்பட்டு வரக்கூடிய இந்த நிலையில் இந்த தீர்மானத்திற்கு அதிமுக இந்த தீர்மானத்தை வரவேற்று மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இதில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும், இந்த வக்ஃப் வாரிய உறுப்பினர்களில் பெண்கள் இருப்பார்கள் அப்படின்னு வந்திருக்கக்கூடிய அந்த திருத்தத்திற்கு மட்டும் வரவேற்பை தெரிவித்து ஒட்டுமொத்தமாக இந்த வக்ஃப் வாரிய மசோதாவுக்கு எதிரான இந்த தீர்மானத்தை ஆதரித்திருக்கிறது. மிக முக்கியமான நிலைப்பாடாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இதே விவகாரத்தை தான் தமிழக முதலமைச்சர் குறிப்பிட்டார். எப்படி நீங்கள் டெல்லியில் போய் இருமொழி கொள்கை விவகாரத்தை பற்றி அமித்ஷாட்ட பேசுகிறீங்களோ, அதுபோல் நேரில் எதிர்க்கட்சி தலைவர் அடுத்த முறை சந்திக்கிறப்போ இந்த விவகாரங்களையும் வலியுறுத்தணும் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தெரிவித்தார். அதனை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.